ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஹெர்பல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கரிசலாங்கண்ணி கீரை பொடி, நெல்லிக்காய் பொடி, அவுரி இலை பொடி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து ஹேர் கலர் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரையும் நல்லா நரிஷ் பண்ணும். சரி வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு நம்ம 3 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம மீடியமான முடிக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஹேர் லெங்க்த்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கணும். இந்த கிராம்பு வந்து தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு சேர்க்குறோம். அடுத்து வந்து இந்த கருப்பாக இருக்கிறது பார்த்திங்களா, இது பேர் கரியப்போளம். இந்த கரியப்போளம் அப்படின்றத வந்து குமரியிலேருந்து எடுக்கிறாங்க. குமரி அப்படின்னா சோத்துக்கத்தாழை. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு இரும்பு சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதில் வந்து இந்த சட்டியில் நீங்கள் 2 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கரியப்போளம், அதாவது ஆலோவேராவோட கம், ஸோ அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து சூடு பண்ண ஆரம்பிங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த கரிய போகம்லாம் கல் மாதிரி இருந்ததில்ல, அதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு மாதிரி செமி லிக்விடாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிற்பாட்டிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 10 to 12 minutes ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை வந்து நீங்கள் நைட்டே பண்ணிவிடுங்க. நைட் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு காலையில் வரைக்கும் இந்த சட்டியில் நல்லா ஊறும். அப்போ தான் கலர் நல்லா பிடிக்கும். இது இரும்பு சட்டியில் நம்ம பண்ணுறனால அதோடு சேர்த்து உங்களுக்கு கருப்பு கலர் நல்லா வரும். இப்போது எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. ஸோ காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பவுடர், அதுக்கப்புறமா அவுரி இலை பவுடர், நெக்ஸ்ட்டு கடுக்காய் பொடி, இது 3த்தையும் நம்ம கலக்க போகிறோம். இந்த ஹெர்பல் டை செய்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி பொடி, கடுக்காய் பொடி, அவுரி இலை பொடி. இந்த இதில் வந்து அவுரி இலை பொடியும் கடுக்காய் பொடியும் தான் நல்ல கலர் கொடுக்குறது. இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு முந்திய வச்சு இது பண்ணிட்டு அந்த நெல்லிக்காய் பொடியில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப திக்காக இருக்குது அதனால். ஸோ நீங்களும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து மருதணி சேர்க்கல எல்லாத்த. ஆமாம், சேர்க்கலை. அதுக்கு சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிடும். அது முடி வந்து உனக்கு அதனால ப்ரௌனிஷாகவும் மாறும். இதுனா அந்த மாதிரி மாறாது. மருதணி இல்லாமல் போடுறதுனால உனக்கு மாறாது. மருதணி வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, அதனால அந்த மருதணியை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுரி இலை அது மட்டும்தான் சேர்க்குறோம். மருதணி வந்து போட்டோம்னா முடியும் ப்ரௌன் ஆகிடும். உனக்கு கொஞ்சோண்டு இதில் சால்ட்டும் சேர்க்குறோம், டேபிள் சால்ட்டு. அது சேர்த்தா எனக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும் நமக்கு முடி மேலே. இதை வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் தலையில் வந்து கரெக்டாக அது படியும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது வழிஞ்சிடும். இப்போ வந்து நாங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத காமிக்கிறோம். ஸோ ப்ரெஷ்ஷில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேரை வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் நாங்கள் வந்து போட்டு காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து முடி எவ்வளோ நீளம் இருக்கோ அது ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை கிளிப் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம். நல்லா பிளாக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு முந்தின நாளே வந்து சீயக்காய் போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி தலையில் வந்து அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் வந்து நீங்கள் ஹேர் டை, அதாவது நம்ம ஹெர்பலாக ப்ரிப்பேர் பண்ண இந்த டை வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டு நீங்கள் குளித்த பிறகு அன்றைக்கி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போது டையை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு ஷாம்புவோ சீயக்காயோ யூஸ் பண்ணி குளிக்கக்கூடாது. அப்படியே தான் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹேரில் வந்து டை நல்லா ஒட்டும். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து க்ரே ஆகிட்டு இருக்கு முடி. ஸோ மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா போதுமான அளவு சத்து இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி டை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து உங்கள் ஹேர் எல்லாம் நல்லா பிளாக் ஆகிடும். புதுசாக முளைக்கிற முடியும் பிளாக்காகவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறையா பொருட்கள் வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நீங்கள் இந்த டையை அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 10-15 மினிட்ஸ், இப்போ இது டையை அப்ளை பண்ணி 1 hour ஊறணும் இல்லையா? ஸோ அந்த 1 hourல லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து தலைவலி நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொடி எங்கள் வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த லிங்க் நாங்கள் கீழே தரோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். அந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தலையில் வந்து நீர் போக்காது. அது தவிர நீங்கள் குளிச்சுட்டு வந்த பிறகு இது ரசனாதி சூரணம் அப்படின்னு விற்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உச்சந்தலையில் கொஞ்சோண்டு எடுத்து தடவிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தலையில் நீர் போக்காமல் இருக்கும். இந்த ரசனாதி சூரணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் திருநீரை கூட நம்ம உச்சந்தலையில் தடவிக்கலாம். அப்படின்னாலும் நீர் போக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.